ரஷ்யா உக்ரைன் போரால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய மாணவன் கிஷோர் சரவணனை மீட்கும் வரை ஓய மாட்டோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்தார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் முதன்மை செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ரஷ்யா உக்ரைன் போரால் பாதிக்கப்பட்டு தவிக்கும் கடலூரைச் சேர்ந்த இந்திய மாணவன் கிஷோர் சரவணனை மீட்பது குறித்து பிரதமரை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக கூறினார். கிஷோர் சரவணனுக்கு கட்டாயப்படுத்தி குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதால் அவரை மீட்பதில் சிக்கல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மல்லை சத்யா குறித்து பேசிய துரை வைகோ, உண்ணாவிரதம் இருப்பது உடலுக்கும் மனதிற்கும் நல்லது, எனவே அதை கடந்து செல்வோம் என தெரிவித்தார். பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல தான் அந்த கேம்ப் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கேம்ப்ல தான் அவருக்கு இந்த பயிற்சிகள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆயுத பயிற்சி ரொம்ப இப்ப இருக்கிற சபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ரஷ்ய குடியுரிமை பெற மாதிரி டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்க. நம்ம அரசாங்கம் முயற்சி எடுத்துட்டு இருக்கு. முயற்சி எடுக்கலன்னு சொல்ல முடியாது. இந்திய மாணவர்களா இருக்கட்டும், இல்ல வேலை வாய்ப்பு போறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதோ அரசாங்கம் கொண்டு வரும். உண்ணாவிரதம் இருக்கிறாரு. உண்ணாவிரதுக்கு நல்லதாங்க. அவருக்கு நல்லது, அவர் உடல் நலத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கு நல்லது.